பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு அவருடைய கிருபைகளை குறித்து அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த மாதம் ஏசப்பா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அப்பாவுடைய கிருபை. ஆமென். ஆகையால இந்த பொல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம வாழறதுக்கு ஏசப்பாவோட கிருபை வேண்டும். இந்த நாள் கூட வேதத்துல சங்கீதம் 147 அதிகாரம் 11 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த நாளில் ஏசப்பா நம்மோட யாருக்கு அவர் கிருபை ஊற்றுவாரு, யார் மேல ஏசப்பா கிருபையா இருப்பாருன்னா வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து. ஆமென். அப்போ யாரெல்லாம் ஏசப்பாவுக்கு பயந்து வாழ்கிறீங்களோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏசப்பாவுடைய நமக்கு பயப்படுற பயம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத எவ்வளவோ காரியங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கல. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மேலே அவர் கிருபையாக இருப்பார். 2வது ஆண்டு சொல்கிறாரு, தமது கிருபைக்கு காத்திருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஏன் இசப்பா இன்னைக்கு எங்க மேல கிருபையா இருங்க, என் பிள்ளைங்க மேல கிருபையா இருங்க. அவரோட சமூகத்தை இங்க காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்க மேல கிருபையா இருப்பார். ஆகையால் இந்த நாளில் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நிச்சயமாய் ஏசப்பா உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல, உங்க குடும்பத்து மேல அவர் கிருபையா இருக்கணும்னா, ஒன்று நீங்க அவருக்கு பயந்து வாழணும். 2வது அவரோட சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எல்லா தீங்குலேருந்து அவரோட கிருபை உங்களை பாதுகாக்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த காலை வேளையில் எங்களோடு நீங்கள் பேசினீங்களே சப்பா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேலே சப்பா நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்கன்ற வார்த்தையின்படி இந்த நாளில் சப்பா உமக்கு பயந்து சப்பா உங்களுடைய கிருபைக்கு காத்திருக்க யாரெல்லாம் சப்பா ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க மேலே சப்பா கிருபையாக இருங்க. அப்போ உங்களுடைய கிருபை அவங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். சப்பா உங்களுடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்போ உங்களுடைய கிருபை அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். சப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே அன்றைக்கப்போ நீங்கள் கிருபையாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.